ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். என்ன விஷயம்னு சொன்ன பிள்ளைகள், நாங்க போன மாசம் யூனிட் பண்ண முடிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தது. ஆனா முடிச்சு படல. ஆனா இண்டையோட நாங்க யூனிட் பண்ண விஷயத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணோம். சரியா? ஆஹ் என்னன்னு சொன்னால் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் 1.7. சரி, எது பார்த்துருக்கிறோம்? 1.7. சரியா? யூனிட் 1ல 7வது தேர்ச்சி மட்டம் பார்த்துட்டீங்கிறோம். சரியா? அப்ப இந்த 7வது தேர்ச்சி மட்டத்துல அறவாசி பார்த்துட்டோம். அதாவது சந்தை முறை முறைமையில வந்து விளைந்த தொழிற்பாடு சம்பந்தமா பார்த்துருந்தோம். அப்ப நீங்க சொல்லுங்க பார்ப்போம். சந்தை முறைமையில விளைந்த தொழிற்பாடுகள் 3 தொழிற்பாடு இருக்குது விளைந்த. அந்த 3 தொழிற்பாடுன்னு சொல்லுங்க. தகவல்களையும் சமிஞ்சைகளையும் ரைட். வேற தகவல்களை தகவல்களை ஊக்குவிப்புகளை வழங்குதல், வழங்குதுகள், பங்கீடு ஊக்குவிக்குது, செய்திருத்தல், பண ஒதுக்கீடு. ரைட். தகவல்களையும் சமிஞ்சைகளையும் வழங்குறது, ஊக்குவிப்புக்களை வழங்குறது, வள ஒதுக்கீட்டு அல்லது பங்கீட்டு தொழிற்பாட்டை வந்து மேற்கொள்றது. இது மூணும் தான் என்னென்று சொன்னால் சந்தை முறைமையும் கூட விளைந்த தொழிற்பாடு. சந்தை முறைமையும் கூட விளைந்த தொழிற்பாடு. ரைட். அப்ப அது சம்பந்தமா விரிவா நாங்க பார்த்திருந்தோம் போன கிளாஸ்ல. கடைசியா போன கிளாஸ்ல இதுதான் நம்ம பார்த்த விஷயம். ரைட். அப்ப இன்னைக்கு வந்து நிறைய டைம் வந்து எடுக்கும். எடுத்துதான் யூனிட் பண்ண முடிக்கணும். எல்லாரும் பொறுமையா இருக்கணும். சரியா? பொறுமையாகணும். நிறைய விஷயங்களை நாங்க படிப்போம். அப்ப இந்த 1.7ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. முக்கியமான விஷயங்கள். அதாவது சந்தை பொருளாதாரத்துல அடிப்படை பிரச்சனைகளுக்கு அடிப்படை பொருளாதார பிரச்சனை தானே. எதனை எந்த அளவு எவ்வாறு யாருக்காக உற்பத்தி செய்தல் என்ற அடிப்படை பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண்ற முறைகள் சம்பந்தமா பார்க்க போறோம். எப்படியான எந்த அடிப்படையில நாங்க தீர்வு காண போறோம். விலைங்க என்ன சொல்றது? அப்ப சந்தை, அதாவது வந்து சந்தை பொருளாதாரத்துல, அதே மாதிரி கட்டளை பொருளாதாரத்துல, அதே மாதிரி கலப்பு பொருளாதாரத்துல, இந்த 3 பொருளாதார முறைமைகள்லையும் வந்து அடிப்படை பொருளாதார பிரச்சனை இருக்குது. எந்த பொருளாதாரத்துக்கும் வந்து பொதுவா அடிப்படை பொருளாதார பிரச்சனை அப்படின்றது வந்து இருக்கும். அதுதான் என்னன்னு சொன்னால் எதனை எந்த அளவு உற்பத்தி செய்தல், எவ்வாறு யாருக்காக உற்பத்தி செய்தல் அப்படியான அடிப்படை பொருளாதார பிரச்சனை. இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனை வந்து எல்லா பொருளாதாரத்துக்கும் பொதுவானது, எல்லா சமூகத்துக்கும் வந்து பொதுவானது. விலை என்ன சொல்றது? அப்ப நாங்க முதலாவது நாங்க பார்க்க போறோம் எதை? சந்தை பொருளாதாரம் நாங்க பார்க்க போறோம். எது சம்பந்தமா பார்க்க போறோம்? சந்தை பொருளாதாரம் சம்பந்தமா பார்க்க போறோம். இந்த சந்தை பொருளாதாரத்துல வந்து அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காண போறோம்? சரியா? ரைட். சந்தை பொருளாதாரம் நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமா விளங்கிக் கொள்ளணும். சரி. அப்ப சந்தை பொருளாதாரம் இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது அப்படின்றத விரிவா பார்க்க வேண்டியது. கட்டளை பொருளாதாரத்தின் அடிப்படை பொருளாதார பிரச்சனையை எப்படி அதாவது கட்டளை பொருளாதாரத்துல அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை எப்படி தீர்த்துக் கொள்றது அப்படின்றத விரிவா பார்க்க வேண்டியது. அதே மாதிரி கலப்பு பொருளாதாரத்துல அடிப்படை பொருளாதார பிரச்சனையை வந்து எப்படி தீர்த்துக் கொள்றது அப்படின்றத வந்து நாங்க விரிவா பார்க்க வேண்டியது. அப்ப இப்படியாக நாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்ததாக 1.8 அமைய செலவுக்குள்ள போக வேண்டியது. அந்த அமைய செலவு சம்பந்தமா வந்து அமைய செலவு நாங்க 3 வகைகளாக வகைப்படுத்துவோம். எப்படி? அதிகரித்து செல்ற அமைய செலவு, குறைந்து செல்ற அமைய செலவு, மாறாமைய செலவு. அது சம்பந்தமான விளக்கத்தையும் 1.8 நாங்க பார்க்க வேண்டியது. அமைய செலவு தோன்றுவதற்கான காரணங்கள் அது இதெல்லாம் வந்து நாங்க அமைய செலவு தொடர்பான விஷயத்தை வந்து நாங்க 1.8 பார்க்க வேண்டியது. இது எல்லாத்தையும் வந்து நாங்க என்ன செய்யணும்னா இந்த அந்த கிளாஸ்ல முடிச்சே ஆகணும். அப்ப 1.9ல வந்து அந்த அமைய செலவோட வந்து அந்த பொருளாதார எண்ணக்கருக்கள் தொடர்புபடுது. அது 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 வந்து நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் மூலமா நான் உங்களுக்கு தருவேன். செஞ்சு வச்சுக்கிறேன். அது ரெக்கார்டிங் இருக்குது. சரியா? அது அந்த 1.9 ரெக்கார்டிங் தருவேன். இப்ப இதுல வந்து நாங்க 1.7யும் கம்ப்ளீட் பண்ணி 1.8யும் கம்ப்ளீட் பண்ணோம். கம்ப்ளீட் பண்ணினால் 1.9க்கான ரெக்கார்டிங் இருக்குது. அப்போ 1வது யூனிட் வந்து கிளியரா ஃபுல்லா விளக்கமா தேறிட விஷயம் எல்லாம் முடிஞ்சிடும். விளங்கிட்டு உங்களுக்கு சொல்றது. அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யணும் என்றால் இந்த அந்த கிளாஸ் சரியா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். ரைட். இப்ப நாங்க வாரம் சந்தை பொருளாதாரம். சந்தை பொருளாதாரம்.
அப்ப சந்தை பொருளாதாரத்தை பொறுத்த வரையில எதனை எந்த அளவு எவ்வாறு யாருக்காக உற்பத்தி செய்தல் வேண்டும்ன்ற அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை வந்து சந்தை பொருளாதார முறைமையானது எதனூடாக எந்த பொறிமுறையினூடாக தீர்க்கப்படுது அப்படின்னு சொன்னால் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். விலை பொறிமுறை. என்ன பொறிமுறை? விலை பொறிமுறை. விலை பொறிமுறை. விளைஞ்ச உங்களுக்கு சொல்றது. அப்ப இந்த விலை பொறிமுறை இந்த பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு இந்த பிரச்சனைக்கு தானே எதனை எந்த அளவு எவ்வாறு யாருக்காக உற்பத்தி செய்த இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு விலை வந்து வழிகாட்டையாக அமையும். அப்ப தனியார் நலன் அடிப்படையாக கொண்டு என்ன நலன் தனியார் நலன். தனியார் நலனை அடிப்படையாக கொண்டு எந்த நோக்கத்தின் அடிப்படையில வந்து இந்த பொருளாதார பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு காண போறோம் அப்படின்னு சொன்னால் லாப நோக்கத்தின் அடிப்படையில. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். அப்ப விலை பொறிமுறையின் ஊடாக தனியார் நலன் அடிப்படையாக கொண்டு லாப நோக்கத்தின் அடிப்படையில தான் இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு இந்த சந்தை பொருளாதார முறைமை வந்து தீர்வு காண போகுது. அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக நோட் பண்ணிக்கொள்ளணும். அப்ப என்ன பொறிமுறை? சந்தை பொருளாதார பிரச்சனைகளுக்கு வந்து சந்தை பொருளாதாரத்துல அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு வந்து என்ன பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்ன பொறிமுறையை நாங்க பயன்படுத்த போறோம்? என்ன நலனை நாங்க பயன்படுத்த போறோம்? தனியார் நலன். என்ன நோக்கத்தை நாங்க பயன்படுத்த போறோம்? இந்த மூன்றையும் தெளிவா விளங்கிக் கொள்ளணும். அதுக்கு பிறகு நாங்க அடுத்தடுத்த கட்டங்கள் பாக்குற டைம்ல எங்களுக்கு இலகுவாய்க்கும். என்ன பொறிமுறை? விலை பொறிமுறை. என்ன நலன்? தனியார் நலன். என்ன நோக்கம்? லாப நோக்கம். விளைஞ்சவங்க சொல்றது இவ்வளவுதான் விஷயம். இதை அடிப்படையாக நாங்க எப்படி பார்க்க போறோம்? எப்படி விலை பொறிமுறை யூஸ் ஆக போகுது? எப்படி தனியார் நலன் லாப நோக்கத்தின் அடிப்படையில் எப்படி வந்து இந்த அடிப்படை பொருளாதாரத்திற்கு தீர்வு காணப்படும் அப்படின்னு இப்ப பார்ப்போம். ரைட். இப்ப முதலாவது விஷயம் நல்லா விளைவிக்கும். சரியா? முதலாவது விஷயம் இந்த சந்தை பொருளாதாரத்துல எந்த அளவு உற்பத்தி செய்வது, இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்பது? முதலாவது பிரச்சனை அடிப்படை பொருளாதார பிரச்சனையில முதலாவது பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை என்ன? எப்படி உற்பத்தி செய்வது? இது அடிப்படை பொருளாதார பிரச்சனையில இரண்டாவது பிரச்சனை. மூன்றாவது யாருக்காக உற்பத்தி செய்வது? இது அடிப்படை பொருளாதார பிரச்சனையில மூன்றாவது பிரச்சனை. இந்த மூன்று பிரச்சனைகளுக்கும் வந்து நாங்க எப்படி தீர்வு காணப்போம், எப்படி இந்த சந்தை பொருளாதாரத்துல தீர்வு காண்பது அப்படின்றத நாங்க சொல்றோம். இப்ப பாருங்க, நல்லா தெளிவா சிம்பிளான விஷயம். இப்ப பாருங்க, எதனை எந்த உற்பத்தி செய்யும். அப்ப சந்தை பொருளாதாரத்தை பொறுத்தவரையில இந்த பிரச்சனை வந்து லாப நோக்கத்தின் அடிப்படையில என்ன நோக்கம்? லாப நோக்கத்தின் அடிப்படையில முதலாவது விஷயம் லாப நோக்கத்தின் அடிப்படையில விலை பொறிமுறையின் ஊடாக, சரியா, லாப நோக்கத்தின் அடிப்படையில விலை பொறிமுறையின் ஊடாகத்தான் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா இந்த சந்தை பொருளாதாரத்துல இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண போகுது. எந்த பிரச்சனைக்கு? எதனை எந்த உற்பத்தி செய்யறது பிரச்சனை. எப்படின்னு சொன்னா தனியார் துறையின் லாப நோக்கத்தின் அடிப்படையில தான் உற்பத்திகள் வந்து தேர்ந்தெடுக்கப்படும். அதாவது ஒப்பீட்டு ரீதியில எந்த பொருள உற்பத்தி கூடிய லாபத்தை தரக்கூடியதாக இருக்கிறதோ, அப்ப எந்த பொருளோட உற்பத்தி கூடிய லாபத்தை தருமோ அந்த பொருளை தேர்ந்தெடுத்து உற்பத்தி செய்யறது. விளைஞ்ச உங்களுக்கு சொல்றது. அப்ப எந்த பொருளோட உற்பத்தி அதிகமா லாபத்தை தரும் அப்படின்னு சொல்லி நாங்க தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அப்ப தனியார் நலன் வந்து அங்கே கருத்தில் கொள்ளப்படுமா இல்லையா? இல்ல. அப்ப லாபம் அதிகரிச்சா தனியார் நலனும் அதிகரிக்கும் தானே? இல்லையா? இப்ப ஒரு பிசினஸ் மேன் இப்ப பிசினஸ் மேன் வந்து அந்த ஒரு பிசினஸ் ஒன்று செய்யறாரு. அந்த பிசினஸ்ல இருந்து வந்து அதிகமான லாபம் அவருக்கு கிடைக்கப்படுது. அப்ப லாபம் அதிகமா கிடைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அவங்களோட அந்த நலனும் வந்து அதிகரிக்குமா இல்லையா? அதிகரிக்கும். விளைஞ்ச சொல்றது. அப்ப ஒப்பீட்டு ரீதியில உதாரணமா ஒரு சவர்க்கார உற்பத்தியையும் ஒரு புத்தக உற்பத்தியும் நாங்க எடுத்துக்கொள்வோமே. சவர்க்கார உற்பத்தியும் புத்தக உற்பத்தியும். அப்ப இந்த சவர்க்கார உற்பத்தியை செய்யறத பார்க்க இந்த புத்தக உற்பத்தியை நாங்க செய்யறது வந்து
எங்களுக்கு வந்து இலகுவா ஈக்குது. அதே மாதிரி வந்து அதுல லாபம் வந்து அதிகமா ஈக்குது அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த தனியார் எதை வந்து அந்த பிசினஸ் வந்து அந்த உற்பத்தியாளன் வந்து எதை வந்து தேர்ந்தெடுத்து உற்பத்தி செய்வான்? சவர்க்கார உற்பத்தியா புத்தக உற்பத்தியா? சவர்க்கார உற்பத்தியை பார்க்க புத்தக உற்பத்தியில தான் அதிகமா லாபம் தரக்கூடியதா இருக்குது. அப்படின்னு சொன்னா எதை தேர்ந்தெடுப்பான்? எந்த பொருளை உற்பத்தி செய்யறதுக்காக அவன் வந்து தெரிவு செய்வான்? எந்த உற்பத்தியை செய்வான்? புத்தக புத்தக உற்பத்திய புத்தக உற்பத்தி. அப்ப இப்படியாக நல்ல வினைகளும் ஒப்பீட்டு ரீதியில எந்த பொருள் வந்து கூடிய லாபத்தை வந்து தரக்கூடியதாக ஈக்கிறதோ அந்த பொருளை தேர்ந்தெடுத்து தான் உற்பத்தி செய்வோம். இப்படித்தான் எதனை எந்த அளவு உற்பத்தி செய்தல் வேண்டும் என்ற பிரச்சனைக்கு வந்து சந்தை பொருளாதாரத்துல அந்த தீர்வு காண்றது. விளைஞ்ச சொல்றது. அப்ப எந்த பொருளை கூடிய லாபம், எந்த பொருள் வந்து கூடிய லாபத்தை தரும் என்பதை வந்து அறிவதற்கு எது வந்து அதாவது வழிகாட்டி ஆகிக்குது அப்படின்னு சொன்னா விலையும் விலையும் அதே மாதிரி உற்பத்தி காரணிகளோட விலை, உற்பத்தி காரணிகளோட விலையும். அப்ப நல்லா வினைகளும் இந்த ரெண்டும் தான் என்னன்னு சொன்னால் எந்த பொருள் கூடிய லாபத்தை வந்து பெற்று தரும் என்பது வந்து அறிவு. அப்போ உதாரணமா ஒரு பொருளுட விலை வந்து ஒரு பொருளுட விலை இப்ப நாங்க வச்ச உதாரணத்தின் பார்ப்போம். சவர்க்காரம் புத்தகம் சரியா? ஒரு பொருளுட விலை வந்து இது 200 ரூபா. அதே மாதிரி இதுல வந்து 250 ரூபாய். ஆனா இதுல அவனுக்கு செலவாகுது 150 ரூபாய். இதுல வந்து அவனுக்கு 50 ரூபாய் தான் செலவாகுது. இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். இதுல அவனுக்கு எவ்வளவு லாபம்? 50 ரூபா. 50 1 ரூபாய். இதுல எவ்வளவு லாபம்? 200 ரூபாய். 200 ரூபாய். அப்ப விலைக்கு உங்களுக்கு சொல்றது. அப்ப விலை வந்து அதிகமாயிக்குது அப்படின்னு சொல்லி நாங்க லாபம் அதிகமாயிக்குன்னு சொல்லல. அவனுக்கு எவ்வளவு செலவாயிக்குது அப்படின்றத பார்த்து தான் இப்ப உதாரணமா ஒரு குறித்த ஒரு பொருள் வந்து இப்ப லைஃப் பாய் சோப் அதே மாதிரி வந்து இன்னொன்னும் என்ன சோப் பேபி சோப்னு வச்சுக்கொள்ளுமே. பேபி சோப் ரெண்டு உற்பத்திகள் இருக்குது. இந்த ரெண்டு சவர்க்காரத்துல வந்துட்டு லைஃப் பாய் சோப்புண்ட விலை வந்து 200 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று பேபி சோப்புண்ட விலையும் 200 ரூபா தான். ரெண்டுமே இன்னொருத்தான். ஆனால் லைஃப் பாய் சோப்புக்காக அவன் அந்த லைஃப் பாய் சோப்பு உற்பத்திக்காக அதாவது உற்பத்தி காரணிகளுக்காக வந்து அவன் செலவிட்டான் ஒரு 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 சோப்புக்காக 150 ரூபாய். ஆனா பேபி சோப்பு உற்பத்தி செய்யறதுக்காக அவன் செலவிடுறான் 100 ரூபாய். இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். எதுல லாபம் அதிகமாயிக்கும்? இதுக்கு பேபி சோப்புக்கு. பேபி சோப்புக்கு லைஃப் பாய்க்கு வந்து 50 ரூபாய் தான் கிடைக்க போகுது. பேபிக்கு வந்து 100 ரூபாய் கிடைக்கும். அப்ப பாருங்க அப்ப எந்த உற்பத்தியை அவன் செய்வான்? எந்த உற்பத்தியை செய்வான்? பேபி சோப்பு. விளைஞ்ச சொல்றது. அப்ப நல்லா தெளிவாக விலை கொள்வோம்னு சொன்னா எந்த பொருள்ல வந்து கூடிய லாபத்தை பெற்று தரும் என்பதை வந்து அறியறதுக்காக எது பயன்படுத்தப்படுது? பொருளுடைய விலையும் உற்பத்தி பொருட விலையும். உற்பத்தி பொருளுடைய விலை இல்ல, உற்பத்தி காரணிகளோட விலை. அப்ப உற்பத்தி காரணிகளோட விலை அப்படின்னு சொன்னா என்ன? உற்பத்தி காரணிகள்னா என்ன? நிலத்துக்காக எவ்வளவு வாடகை கொடுக்கிறது, விளைஞ்ச அவங்களுக்கு சொல்றது. உழைப்புக்காக எவ்வளவு சம்பளம் கொடுக்கிறது, விளையினா அப்படி வந்து அந்த உற்பத்தி காரணம் தெரியல. சரி, நிலம் உழைப்பு மூலதனம் முயற்சி அந்த கொடுப்பனவுகள் எவ்வளவு இருக்குது. அந்த ரெண்டு விடையும் தான், அந்த ரெண்டு காரணங்களும் தான் என்ன செய்யுதுன்னு சொன்னால் எந்த பொருள்ல கூடிய லாபத்தை பெற்றுத்தரும் என்பதை வந்து அறியறதுக்காக விளங்கிக் கொள்றதுக்கு வந்து வழிகாட்டியாக இருக்க போகுது. சரியா? என்னென்ன காரணம்? விலையும் உற்பத்தி காரணிகளோட விலையும். உற்பத்தி காரணம். எம்சிக்குள்ள உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறோம். எம்சிக்குள்ள ஒரு கேள்வி வந்து திடீர்னு கேட்டுவிட்டான். பாருங்க, இதை ஏன் டாக் பண்ணி சொல்றேன் அப்படின்னா இதை வச்சுதான் உங்களுக்கு கேள்விகள் இப்படியான பாயிண்ட்களை வச்சு கேள்விகள் கேட்கறதுக்கான சான்ஸ். அப்போ ஒரு கேள்வி ஒன்று வருது. ஒரு பொருள்ல வந்து எப்பொருள்ல கூடிய லாபத்தை பெற்றுத்தரும் என்பதை அறிவதற்கு எந்தெந்த காரணிகள் வழிகாட்டியாக அமையும் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறான். முதலாவது ஆன்சர் தாரான் விலையும் அதே மாதிரி ஊழியருக்கான கொடுப்பனவும் அப்படின்னு தரான். சரியா பிள்ளையா?
விலையும் ஊழியருக்கான கொடுப்பனும். இந்த ஆன்சர் சரியா பிழையா? சொல்லுங்க பாப்போம். எப்பொருள் கூடிய லாபத்தை பெற்றுத்தரும் என்பதை அறிவதற்கு எந்தெந்த காரணிகள் வழிகாட்டியாக அமைந்தது? கீழுள்ள விடை தொகுதியிலிருந்து தெரிவு செய்க. முதலாவது ஆன்சர் தான் விலையும் ஊழியருக்கான சம்பளமும். சரியா பிழையா இந்த ஆன்சர்? பயப்படாம சொல்லுங்க. சரின்னா சரி, பிள்ளைன்னா பிள்ளைன்னு சொல்லுங்க. சரி. எப்படி சரி வரும்? ஊழியருக்கான கொடுப்பனவு மட்டுமா வரும் அதுல? உற்பத்தி காரணி எல்லாமே வரணுமா? எல்லாமே வரும் தானே. அப்ப எப்படி ஊழியருக்கான கொடுப்பனவு மட்டும் தந்தா அதுக்கு நீங்க சரியான ஆன்சர் போடுவீங்க? அதுல போடுவீங்களா? இல்ல, பிழை. இல்ல இல்ல. இப்படித்தான் கேள்வியில வந்து குழப்புவான். சரியா? இரண்டாவது ஆன்சர் தாரான் விலையும் முயற்சியாளருக்கான கொடுப்பனும், அதாவது லாபம். பிழை. பிழை. மூன்றாவது ஆன்சர் தாரான் விலையும் உற்பத்தி காரணிகளுக்கான கொடுப்பனும். சரி. சரி, சிலைங்க அவங்க சொல்றது அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விலையை கொடுக்கணும். அப்ப அந்த ரெண்டு காரணியும் தெளிவாக எம்சிக்கு கேட்கறதுக்கு ஆன்சர் செய்யும். ரைட். இப்போ உங்களுக்கு விளங்கிட்ட முதலாவது சந்தை பொருளாதாரத்தை எதனை எந்த உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்றது அப்படின்றது விளங்கினா? ஓ. இவ்வளவுதான் விஷயம். சிம்பிளான விஷயம். ரைட். ததுஷியன், ஹன்சா, ரிம்னா, சிம்ரா எல்லாத்துக்கும் விளங்கிட்டா? ஓம் சார். ஓ. ரைட், வெரி குட். இப்ப அடுத்ததாக நாங்க வாரம் எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்தல் வேண்டும் இரண்டாவது விஷயத்துக்குள்ள வரோம். சரியா? அதாவது அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள் இருக்கிற இரண்டாவது பிரச்சனை தானே எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்தல். அந்த எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்தல் இந்த பிரச்சனைக்கு சந்தை பொருளாதாரத்துல எப்படி தீர்வு காண போறோம் அப்படின்னு சொன்னா அதேதான். லாப நோக்கத்தின் அடிப்படையில விலை பொறிமுறை, லாப நோக்கத்தின் அடிப்படையில விலை பொறிமுறை, அதே மாதிரி தனியார் நலம். அப்ப லாப நோக்கத்தின் அடிப்படையில விலை பொறிமுறையின் மூலம் தான் இந்த எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்தல் வேண்டும் என்ற அடிப்படை பொருளாதாரத்துக்கு தீர்வு காண போறோம். சரியா? அப்ப ஒப்பீட்டு ரீதியில எந்த தொழில்நுட்பம் வந்து எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினால் லாபகரமாக அமைகிறதோ, மலிவானதாக அமைகிறதோ, செலவு குறைந்ததாக அமைகிறதோ, குறைந்த கொஸ்டுல வந்து குறைந்த கிரயத்துல வந்து அந்த தொழில்நுட்பம் இருக்கிறதோ அந்த தொழில்நுட்ப முறையை வந்து தெரிவு செய்யும். அந்த தொழில்நுட்ப முறையை வந்து தெரிவு செய்யும். அப்ப எந்த தொழில்நுட்பம் மலிவானது என்பதை வந்து நிர்ணயிக்கிறதுக்கு உற்பத்தி காரணிகளோட விலை வந்து வழிகாட்டியாக இருக்கப்போகுது. வினைய சொல்றது. அப்ப உற்பத்தி காரணிகளுக்கான கொடுப்பனம் அந்த விலைகள் வந்து எந்த தொழில்நுட்பம் மலிவானதாக என்பதை நிர்ணயிக்கிறதுக்கு வந்து வழிகாட்டியாக இருக்கு. சரியா? அப்ப நாங்க இந்த எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்தல் வேண்டும் இந்த பிரச்சனையை நாங்க எடுத்துக்கொண்டோம்னா எந்த லாப நோக்கம் அதே மாதிரி விலை பொறிமுறை. அப்ப எப்படி லாப நோக்கம் வந்து இதோட தொடர்புபடுதுன்னு சொன்னோம். ஒப்பீட்டு ரீதியில நாங்க எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறோம், எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினால் லாபகரமாக அமைகிறது, மலிவானதாக அமைகிறது, குறைந்த செலவுல அமைகிறது அப்படின்றத பார்த்து அந்த தொழில்நுட்ப முறையை வந்து நாங்க தெரிவு செய்யணும். அப்படி தெரிவு செஞ்சு நாங்க உற்பத்தி செய்ய போறோம். எதை எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்தல்ன்ற இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண போறோம். சரி, அப்ப தொழில்நுட்ப எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்தல்ன்ற பிரச்சனை வந்து தொழில்நுட்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோமா இல்லையா? அப்ப தொழில்நுட்ப பிரச்சனை அப்படின்னு சொன்னா நீங்க எனக்கு சொல்லணும் இந்த தொழில்நுட்ப பிரச்சனைகளை வந்து நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னால் இந்த தொழில்நுட்பங்களை சொல்லுங்க பாப்போம். தொழில்நுட்பங்களை சொல்லுங்க பாப்போம். என்னென்ன தொழில்நுட்ப முறைகள் இது? பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்ப முறைகளை சொல்லுங்க. படிச்சிருச்சு. 3 தொழில்நுட்ப முறை பார்த்தோமா இல்லையா?
அதுக்குள்ள மாதிரி யூனிட் 1 ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு நான் போட்டிக்கிறேன். நீங்க அந்த திருப்பி திருப்பி பார்க்கணும், அதை மறக்கப்படாது அப்படின்றதுக்காக ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்க எனக்கு சொல்லணும் பயன்படுத்தப்படுகின்ற தொழில்நுட்பம் என்ன. என்னென்ன தொழில்நுட்பம் 3 முறைகள் நான் அந்த தொழில்நுட்ப முறைகள் வந்து 3 முறைகளாக பிரிவு. அந்த 3 முறைகளையும் நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். கிளியரா விளக்கப்படுத்தினேன். நிறைய நேரம் அதுக்கு எடுத்து விளக்கப்படுத்திருக்கோம். சொல்லித்தரலையா? ஊழிய செறிவான நுட்ப முறை, மூலதன செறிவான நுட்ப முறை, நடுத்தர செறிவான நுட்ப முறைன்னு சொல்லி தரலையா? ஊழிய செறிவானதுன்னா என்ன? ஊழியம் அதிகமாகவும் மூலதனம் குறைவாகவும். மூலதன செறிவான நுட்ப முறைன்னா என்ன? மூலதனம் அதிகமாகவும் ஊழியம் குறைவாகவும். நடுத்தர செறிவான நுட்ப முறைன்னா என்ன? இரண்டும் சமமாக மூலதனமும் ஊழியமும் சமமாக பயன்படுது. ரைட். அப்ப ஏன் நீங்க அந்த நுட்ப முறைகளை சொல்லல? ஞாபகம் வரலையா? என்ன பிரச்சனை? ரைட். மறக்கப்படாது. அதுதான் சொல்றது, ஒவ்வொன்றோட ஒவ்வொன்று தொடர்பு பட்டு தான் வரும். நாங்க ஒவ்வொன்றை வந்து ஞாபகப்படுத்துற டைம்ல தான் அதுல விளக்கம் வந்து இன்னும் நல்லாவே விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். விளைஞ்சவங்க சொல்றது, ஊழிய செறிவான நுட்ப முறையை பயன்படுத்தினா எங்களுக்கு அதிகமான லாபத்தை பெற்று தருமா, அல்லது மூலதன செறிவான நுட்ப முறையை பயன்படுத்தினா அதிகமான லாபத்தை பெற்று தருமா, அல்லது நடுத்தர செறிவான நுட்ப முறையை பயன்படுத்தினா எங்களுக்கு லாபம் அதிகமான லாபத்தை பெற்றுமா? எந்த நுட்பத்தை பயன்படுத்துறோமோ அந்த நுட்பம், அந்த தொழில்நுட்பம் வந்து லாபகரமானதாக அமையும், அல்லது மலிவானதா குறைந்த செலவுல இருக்கும். அப்படி குறைந்த செலவுல இருந்துட்டு அப்படின்னு சொன்னா அந்த தொழில்நுட்ப முறையை தான் நாங்க தெரிவு செய்வோம். அப்படி தெரிவு செஞ்சு அந்த முறையின் அடிப்படையில நாங்க எப்படி உற்பத்தி செய்ய போறோம் அப்படின்றத நாங்க அந்த எப்படி உற்பத்தி செய்தல் அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண போறோம். எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினா எங்களுக்கு லாபம் அதிகமாயிக்குது, எந்த தொழில்நுட்பத்துல வந்து செலவு குறைவாய்க்குது. அப்ப செலவு குறைஞ்சா தானே லாபம் அதிகமாயிக்கும். விலை என்ன சொல்றது? அப்ப அதை வந்து நீங்க தெளிவாக நினைக்கணும். அப்ப எந்த தொழில்நுட்பம் மலிவானது என்பதை நிர்ணயிக்கிறதுக்கு உற்பத்தி காரணி என்ற விலை வந்து வழிகாட்டியா இருக்குது. நிலத்துக்கு எவ்வளவு வாடகை, அதே மாதிரி வந்து ஊழியருக்கு எவ்வளவு சம்பளம், மூலதனத்துக்கு எவ்வளவு வட்டி, இது இந்த அடிப்படையில தான் எந்த தொழில்நுட்பம் மலிவானது என்பதை நிர்ணயிக்கிறதுக்கு இந்த உற்பத்தி காரணி வந்து வழிகாட்டியாக அமைது அப்படின்றது தெளிவாக தெரிந்து கொள்ளும். ரைட். இப்ப இந்த விஷயம் கிளியரா விளங்கினா எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்தல் என்ற பிரச்சனைக்கு எப்படி சந்தை பொருளாதாரம் தீர்வு காண்றது அப்படின்றது விளங்கிட்டா? ஆம் சார். ததுஷியன், ரிம்னா, சிம்ரா சார் உதாரணம் ஒண்ணு சொல்லி விளங்கப்படுத்துறாங்களா கொஞ்சம்? வேணாம்ல. உதாரணம் ஒண்ணு சொல்லி விளங்கப்படுத்துறா. இப்ப என்னண்டாமா, இப்ப நாங்க வந்து ஊழிய செறிவானது, மூலதன செறிவானது, நடுத்தர செறிவானது. நாங்க இந்த ஊழிய செறிவான நுட்ப முறையை பயன்படுத்தினா எங்கட உற்பத்தி செய்யற டைம்ல எங்களுக்கு லாபம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த உற்பத்தி முறையை தெரிவு செய்யறது. அதே மாதிரி மூலதன செறிவானது உற்பத்தி முறையை நாங்க தெரிவு செய்யறோமா இருந்தா அதுல லாபம். இப்ப உதாரணமா இந்த ஊழிய செறிவானதை வந்து நாங்க தெரிவு செய்யறோம், அந்த நுட்ப முறையை தெரிவு செய்யறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தெரிவு செய்யறதன் மூலமா எங்களுக்கு 1000 ரூபாய் வந்து லாபம் கிடைக்கப்படுது ஒரு நாளைக்கு, உதாரணமா சொல்றேன். அதே மாதிரி மூலதன செறிவான நுட்ப முறையை பயன்படுத்தினா அதுல 800 ரூபாய் கிடைக்குது. அப்ப நீங்க சொல்லுங்க பார்ப்போம், இந்த லாபத்தின் அடிப்படையில எந்த தொழில்நுட்ப முறையை நீங்க செலக்ட் பண்ணுவீங்க? ஊழிய செறிவான தொழில்நுட்பம். ஊழிய செறிவானதை செலக்ட் பண்ணுவீங்க. என்ன காரணம் செலக்ட் பண்றதுக்கான காரணம் என்ன? லாபம் அதிகமா கிடைக்கும். லாபம் அதிகமா விலைங்க நான் சொல்றது கிளியர் அறியுமா? ஆம் சார். ரைட். இவ்வளவுதான் விஷயம். இந்த எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்தல் பிரச்சனைக்கு வந்து சந்தை பொருளாதாரம் எப்படி தீர்வு காண்றது அப்படின்றது. ரைட். அப்ப என்ன நோக்கம்? லாப நோக்கம். என்ன பொறிமுறை? விலை பொறிமுறை. சரியா? என்ன நலன் தனியாக. அடுத்ததாக 3வது விஷயம் ஆரம்பம், யாருக்காக உற்பத்தி செய்யறது? இந்த யாருக்காக உற்பத்தி செய்தல்
அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு சந்தை பொருளாதாரம் எப்படி தீர்வு காணப்படுது அப்படின்றத பார்க்கணும். இந்த பிரச்சனையும் எந்த நோக்கம் அப்படின்னு சொன்னா லாப நோக்கம். லாப நோக்கம் சரியா? எந்த பொறிமுறை அப்படின்னு சொன்னா விலை பொறிமுறை. விலை பொறிமுறை. அப்ப அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சந்தை பொருளாதாரம் எந்த நோக்கத்தை பயன்படுத்தும், எந்த பொறிமுறையை பயன்படுத்தும்? விலை பொறிமுறை லாப நோக்கம். ரைட். விலை பொறிமுறை லாப நோக்கம். அப்ப யாருக்காக உற்பத்தி செய்தல் வேண்டும் என்ற இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண போகிறது என்றால் விலை பொறிமுறையின் மூலம் லாப நோக்கத்தின் அடிப்படையில தீர்த்து வைக்கப்படும் இந்த பிரச்சனை. அப்ப தனியார்ந்த வருமான பங்கீட்டின் அடிப்படையில இந்த பிரச்சனை என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னா தீர்க்கப்படுது. அப்ப சந்தையில யார் கூடுதலான காரணி வருமானத்தை பெற்றுக் கொள்கின்றாரோ அவருக்கு முதல்ல பங்கீடு வேண்டும். அப்ப காரணி வருமானம் அப்படின்னு சொன்னா என்ன? நிலத்துக்கான காரணி வருமானம் என்ன? வாடகை, வாடகை. உழைப்புக்கான காரணி வருமானம் சம்பளம் அல்லது சம்பளம், கூலி. கூலி. அதே மாதிரி முயற்சியாண்மைக்கான காரணி வருமானம் இலாபம், இலாபம். மூலதனத்துக்கு வட்டி. வட்டி. சரியா? அப்ப அதாவது நல்லா விளங்கிக் கொள்ளணும், தனியார் வருமான பங்கீட்டின் அடிப்படையில தான் இந்த பிரச்சனைக்கு தீர்க்கப்படுகின்றது. அப்ப யாரு வாடகையை அதிகமா பெறாங்களோ, கூலியை அதிகமா பெறாங்களோ, லாபத்தை அதிகமா பெறாங்களோ, வட்டி அதிகமா பெறாங்களோ அந்த நபருக்கு தான் என்ன செய்வாங்க அப்படின்னு பொருட்களை முதல்ல பங்கீடு செய்வாங்க. ஏனது அவங்கள்ட்ட தானே நிறைய காசிக்கு போகுது. விளங்கினா யார் கூடுதலாக நல்ல வினைகளும் யார் கூடுதலாக காரணி வருமானத்தை பெற்றுக் கொள்கின்றாரோ அவருக்கு தான் முதல்ல பொருட்கள் பங்கீடு இருந்தது. அப்ப பெற்றுக்கொள்றவர்கள் தானே அதிகமா காசு ஈக்குமோ இல்லையா? காசு அதிகமா ஈக்கும். அப்ப காசு அதிகமா இருந்தா தானே அந்த பொருட்களை அவங்க கொள்வனவு செய்யறதுக்கு ரெடியா வீப்பாங்க. கிளியரா விளங்கினா? விளங்கிட்டவங்களுக்கு காரணி வருமானம் யாருக்கு அதிகமா கிடைக்கப்பெறுதோ அவருக்கு தான் அந்த பொருட்களை முதல்ல கொடுக்கும். அப்ப அவர் தானே காசு கொடுத்து சாமானை வாங்குவார். ரைட். இந்த அடிப்படையில தான் யாருக்காக உற்பத்தி செய்தல் வேண்டும் என்ற பிரச்சனை. அப்ப காரணி வருமானம் நிலத்துக்காக வாடகை, ஊழியத்துக்கு கூலி, மூலதனத்துக்கு முயற்சியாண்மைக்கு லாபம், மூலதனத்துக்கு வட்டி அப்படின்ற ரைட். வட்டி அப்படின்ற இந்த காரணி வருமானங்களை யாரு அதிகமா பெற்றுக் கொள்றாங்களோ அவங்கள்ட்ட தான் காரணி வருமானம் அந்த காசு அதிகமாயிக்கும். அப்ப அவங்களுக்கு தானே பொருட்கள் சேவைகளை அதிகமா கொள்வனவு செய்யக்கூடிய இயலும், கொள்வனவு சக்தி அதிகமாயிக்கும். அப்ப கொள்வனவு சக்தி அதிகமாயிக்கிறவங்கள்ட்ட தானே அந்த பொருட்களை கொடுப்பாங்க. அப்படின்னு சொன்னா அந்த பொருட்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப பொருட்கள் அந்த ஆளுக்கு தானே பங்கீடு செய்வாங்க அதிகமாக. அப்ப முதல்ல அவருக்கு தானே அவருக்கு போகுது. அப்ப இந்த அடிப்படையில தான் யாருக்காக உற்பத்தி செய்தல் வேண்டும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றது. விளங்கினா? அப்ப பொருட்கள் பங்கீடு காரணிகள விலையின் அடிப்படையில தான் மேற்கொள்ளப்படுகின்றது. காரணிகள விலையின் அடிப்படையில தான் மேற்கொள்ளப்படுகின்றது அப்படின்றது தெளிவாக. அப்ப யாருக்காக உற்பத்தி செய்தல் இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைக்கு சந்தை பொறிமுறை எப்படி தீர்வு காணுறது அப்படின்றது விளங்கினா? கிளியரா விளங்கிட்டா? ததுஷியன், ஹன்சா, ரிம்னா, சிம்ரா. வெரி குட். சரியா? இப்ப நாங்க வாரம் அடுத்த வட்டம் அடுத்ததாக நாங்க வாரம் என்னன்னு சொன்னால் சந்தை பொருளாதாரத்தின் அரசுண்ட தலையீடு. சந்தை பொருளாதாரத்துல அரசுண்ட தலையீடு எப்படி போகுது? சந்தை பொருளாதாரத்துல அரசின் தலையீடு. இப்ப சந்தை பொருளாதாரத்துல அரசு ஏன் தலையிடுது அப்படின்னு சொன்னா அதுதான் சந்தை பொருளாதாரத்தை அரசு தலையிடுது. எப்படியான ரீசனுக்காக எந்தெந்த முறையில தலையிடுது அதை நீங்க என்ன செய்யணும்? விளையாடணும். முதலாவது விடயம் என்னன்னா நியாயமான வள ஒதுக்கீட்டை மேற்கொள்றதுக்காக. நியாயமான வள ஒதுக்கீட்டை மேற்கொள்றதுக்காக. அப்ப நியாயமான வள ஒதுக்கீடு அப்படின்னு சொன்னா என்னன்னா நல்லா தெளிவாக நினைக்கொள்வோம். இப்ப நாங்க ஒரு பொருளாதாரத்துல நாங்க ஐக்கிறோம்னு சொல்லுவேன். இப்போ ஒரு ஆளுக்கு இந்த அந்த சமூகத்துக்கு முக்கியமான ஒரு உற்பத்தி தேவை. என்ன உற்பத்தி?
உதாரணமா கம்ப்யூட்டர்னு வச்சுக்கொள்வோம். கம்ப்யூட்டரையும் போனையும் நாங்க எடுத்துக்கொள்வோமே. இப்ப கம்ப்யூட்டர் வந்து அதிலே வச்சு போகணும், அங்க இங்க கொண்டு போயிடலாம். ஆனா போனை வந்து எங்கேயும் கொண்டு போகலாம் வரலாம். அப்போ போனோட தேவை தான் அதிகமாகிக்குது. அந்த சமூகத்தின் தேவைகளை நாங்க அறிய போக்குள்ள போனை தான் அதிகமா வந்து விரும்புறாங்க. அதிகமா அவங்களுக்கு தேவைப்படுது அந்த சமூகத்துக்கு. அப்ப நல்ல விலையும் கொள்ளணும். போன் அதிகமா உற்பத்தி செய்யணுமா, கம்ப்யூட்டர் அதிகமா உற்பத்தி செய்யணும்? phone, phone, போன் தானே விளைஞ்ச சொல்றது. அப்போ ஒரு பொருளாதார முறைமை வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, கம்ப்யூட்டருக்காக அதிகமான வளங்களை ஒதுக்கீடு செய்யுது. கம்ப்யூட்டரை உற்பத்தி செய்யறதுக்காக வளங்கள் எல்லாம் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒதுக்கீடு செய்யுது. அப்படின்னு சொன்னா அது ஒரு நியாயமான வள ஒதுக்கீடா? இல்ல, இல்ல, இல்ல. விலங்கி நம்ம சொல்றது அப்ப நல்லா தெளிவாக விளங்கிக்கணும். இப்ப விளங்கிட்டா நியாயமான வள ஒதுக்கீடுனா என்னண்டு? எது phone, தேவையோ, எது சமூகத்துக்கு தேவையோ அந்த பொருளை உற்பத்தி செய்யறதுக்காக வளங்களை ஒதுக்கீடு செய்யறது. ஒரு போதைப் பொருளை வந்து உற்பத்தி செய்யறதுக்காக வளங்களை ஒதுக்கீடு செய்யணும். அது நியாயமற்ற ஒரு வளம். விளைஞ்சா அப்ப நியாயமான வள ஒதுக்கீடு வந்து மேற்கொள்றதுக்காக அரசாங்கம் வந்து என்ன செய்யணும் சொன்னா சந்தை பொருளாதாரத்துல தலையிடும். ஏண்டா சந்தை பொருளாதாரத்தின் அடிப்படையில பார்க்க போனா அவன் வந்து லாப நோக்கம். அவனுக்கு லாபம் எது அதிகமா கிடைக்குதோ, எந்த பொருளை உற்பத்தி செய்யறதுக்காக லாபம் அதிகமா, எந்த பொருளை உற்பத்தி செஞ்சா லாபம் அதிகமா கிடைக்குமோ அந்த பொருளை உற்பத்தி செய்வான். ஆனா எந்த பொருள் தேவை, எந்த பொருள் தேவையில்லை அப்படின்னு சொல்லி போட்டு அவன் யோசிக்க மாட்டான் தான். எது அதிகமா லாபம் பெறுதோ அவன் நலன் அடிப்படையில் தான் அவன் உற்பத்தி செய்ய போறான். அப்ப நியாயமான வள ஒதுக்கீடு தேவையில்லாத உற்பத்திகளை செய்யாம அந்த நியாயமான வள ஒதுக்கீடு மேற்கொள்றதுக்காக சந்தையில வந்து அரசாங்கம், சந்தை பொருளாதாரத்துல வந்து என்ன செய்ய போகுதுன்னா அரசாங்கம் தலையிடும். விளைஞ்ச சொல்றது இது முதலாவது தலையிட்ட முறை. ரெண்டாவது விட என்ன, பொது பொருட்கள் சேவைகளை வழங்குறதுக்கா விளைஞ்ச சொல்றது. பொது பொருட்கள் சேவைகளை புத்தகங்களா இருக்கலாம், கல்விகளா இருக்கலாம், விளைஞ்ச சொல்றது சுகாதார சேவைகளா இருக்கலாம். அப்ப இப்படியான பொது பொருட்கள் சேவைகளை வந்து வழங்குறதுக்காக வந்து சொன்னா சந்தை பொருளாதாரத்துல அரசாங்கம் தலையிடும். அடுத்தது வந்து வெளிவாரி விளைவுகளை வந்து குறைக்கிறதுக்கு. அப்ப வெளிவாரி விளைவு அப்படின்னு சொன்னா என்னன்னா தெளிவாக விளங்கிக் கொள்வோம். ஒரு உற்பத்தி மூலமா, ஒரு உற்பத்தி செயற்பாட்டின் மூலமா ஒரு ஃபேக்டரி ஒன்று இருக்குது. அந்த ஃபேக்டரியில போற அந்த கழிவுகள் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா ஒரு ஆத்துல கலந்து அந்த ஆத்துல வந்து குளிக்கிறவங்க அவங்களுக்கு வந்து ஒரு நோய் ஒன்று வருது. அதே மாதிரி அந்த ஃபேக்டரியின் கழிவுகளின் மூலமா ஏற்படுகின்ற அந்த துர்நாற்றத்தின் மூலமா என்ன நடக்குதுன்னு சொன்னா பக்கத்துல அந்த ஏரி ஆக்கள் வந்து ஆஹ் அவங்களோட வாழ் நட அந்த அவங்க வந்து வாழையில அமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நாத்தத்துல அமைக்கிறாங்க. விலங்கின சொல்றது. அப்ப அப்படி ஒரு நிலைமை ஒன்று ஏற்படுற டைம்ல அவங்களுக்கு நோய்கள் வந்து அதிகமா பரவத்தும். இப்படியான வெளிவாரி விளைவு அப்படின்னு சொல்றது இதுதான். ஒரு உற்பத்தியின் மூலமா அதோட சம்பந்தப்படாத மற்ற நபர்கள் அவங்களுக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படுறது. அந்த விளைவுகள் வந்து வெளிவாரி விளைவுகள் நாங்க பார்ப்போம். யூனிட் 8ல பார்ப்போம். சரியா? யூனிட் 8ல நாங்க வெளிவாரி விளைவுகளை 2 வகையா பிரிப்போம். என்ன? நேர்க்கணிய வெளிவாரி விளைவு, எதிர்க்கணிய வெளிவாரி விளைவு அப்படின்னு சொல்லிப்போம். நேர்க்கணிய வெளிவாரி விளைவு அப்படின்னு சொன்னா என்னன்னா ஆஹ் ஒரு இப்ப அதாவது வந்து ஒரு ஃபேக்டரியின் மூலமா வேற ஒரு நபருக்கு ஒரு நன்மை ஏற்படுறது. அது நேர்க்கணியம் அப்படின்னு சொல்றது. தீமை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா எதிர்க்கணியம் அப்படின்னு சொல்றது. விலையினா அப்படித்தான் நாங்க பார்ப்போம். சரியா? இப்ப உதாரணமா ஒரு பூக்கண்டு ஒரு பூச்செடியை வந்து வளர்க்கறதின் மூலமா பூச்செடியை ஒன்று வளர்க்கிறான். ஒரு 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 தொழில் அதன் ஒரு உற்பத்தி ஒன்று செய்யறான். அவனோட உற்பத்தி என்னன்னு சொன்னா மரங்களை நாட்டுறது. மரங்களை நாட்டுறதின் மூலமா அதுல வந்து மரங்கள் அதிகமான வளர்ச்சிகளை வந்து அது வந்து பெறுற டைம்ல மழை வீழ்ச்சியின் அளவு அதிகரிக்குமா இல்லையா? மழை வீழ்ச்சி அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த ஏரியா மக்களுக்கு நலவா இல்லையா? நல்லவா நல்ல, இல்லையா? நல்லவு தானே. அப்ப அதை நாங்க சொல்லுவோம் நேர்க்கணிய விளைவாரி விளைவு. நேர்க்கணியம். ஏன்னா அது ஒரு நன்மை ஒன்று பெற்று தருது தானே. சம்பந்தப்படாத ஆக்களுக்கு அந்த உற்பத்தியோட தொடர்படாத ஆக்களுக்கு நன்மை ஒன்று பெற்று தருது. அது நேர்க்கணிய விளைவாரி. ஆனா எதிர்க்கணிய விளைவாரி விளைவுன்னு சொன்னா என்ன? இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபேக்டரியின் மூலமா ஒரு அந்த கழிவுகளின் மூலமா அந்த அந்த ஏரியாக்களுக்கு நோய்கள் ஏற்பட்டுருது. அது எதிர்க்கணியம். ஏன்னா அது ஒரு தீமை தானே. இப்ப விளங்கின வெளிவாரி விளைவுன்னா என்னண்டு?
வெளிவாரி விளைவுண்டா என்னன்னு விளங்கினா? ரைட். அப்ப அந்த வெளிவாரி விளைவுகள் வந்து வெளிவாரி விளைவுகளை வந்து என்ன செய்யறது வந்து குறைக்கிறது. குறைக்கிறதுக்காக என்ன செய்தால் அரசாங்கம் சந்தை பொருளாதாரத்துல தலையிடும். அதே மாதிரி சார், ஓம் சொல்லுங்க. எதிர்க்கணிய வரி விளைவை குறைக்கிறதுக்கு தானே அந்த அரசு தலையிடும். எதிர்க்கணிய வெளிவாரி விளைவுகளை குறைக்கிறதுக்கு தான் அரசாங்கம் தலையிடும். நன்மை ஒன்று ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா ஒரு ஃபேக்டரி மூலமா அதை வந்து குறைக்கணும்னு அவசியம் இல்லை தானே ஹன்சா? ஆம் சார். அதெல்லாம் நம்ம சொல்றது. அடுத்தது வந்து போட்டி சந்தைக்கு எதிரான தனி உரிமையை வந்து நீக்கிறதுக்கு ஆகும். சரியா? போட்டி சந்தைக்கு எதிரான தனி உரிமை. அப்ப போட்டி சந்தைக்கு எதிரான தனி உரிமை அப்படின்னு சொன்னா என்னன்னா நல்லா விளங்கிக் கொள்ளணும்னா, 2 நபர்கள் போட்டி செய்யற டைம்ல போட்டி செய்யற டைம்ல அவன் வந்து இப்ப உதாரணமா ஏன்ற கம்பெனி இருக்குது, பீன்ற கம்பெனி இருக்குது. இப்ப 2 கம்பெனிலையும் வந்து சவர்க்கார உற்பத்தியை செய்யறாங்கன்னு வச்சுக்கொள்ளும். இப்ப பீன்ற கம்பெனி என்ன செய்யணும்னு சொன்னா அவங்களோட லாபத்தை வந்து அதிகரிக்கிறதுக்காக ஏன்ற கம்பெனி அதாவது பெயரை வந்து கெடுக்கிறதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா அதுல தரத்தை குறைச்சி பேசுறான் அப்படின்னு சொன்னா அது நியாயமான போட்டியா? இல்ல. இல்ல. அது ஒரு நியாயமற்ற போட்டி தானே. விளைஞ்ச சொல்றது அவன் பேரை கெடுக்கிற மாதிரி நாங்க அட்வர்டைஸ்மெண்ட் போட்டோம் அப்படின்னு சொன்னா அது நியாயமற்ற போட்டி. அப்படி லாபம் காண வேண்டிய அவசியம் இல்லை. விளைங்க சொல்றது. அப்ப என்ன கேஸ் அப்படின்னு சொன்னா அதாவது போட்டி சந்தைக்கு எதிரான இப்படியான தனி உரிமைகளை நீக்கிறதுக்காக வந்து என்ன செய்வான்னு சொன்னா இதை வந்து இது கட்டுப்படுத்துறதுக்கு யாரும் இல்லையே. விளைஞ்ச சொல்றது 2 பேருமே அடிபட்டு கொண்டினால யாரு பாக்குறது? அந்த டைம்ல அந்த எதிரான ஆஹ் தனி உரிமை தோன்றுச்சு அப்படின்னு சொன்னா அதை நீக்கிறதுக்காக என்ன செய்வான்னு சொன்னா அரசாங்கம் தலையிடும். இது அரசாங்கம் தலையிட்டு 4வது காரணம். சரியா? 4வது முறை. 5வது முறை என்னன்னு சொன்னா சந்தை பொருளாதாரத்துல அரசின் தலையீடுல 5வது தலையீடு என்ன சொன்னா நியாயமான வருமான பங்கீட்டை மேற்கொள்றதுக்காக நியாயமான வருமான பங்கீட்டை மேற்கொள்றதுக்காக. சரியா? அப்ப நியாயமான வருமான பங்கீடு அப்படின்னு சொன்னால் அந்த ஏழையாக்கள் வந்து ஏழையாவே இல்லாம அவங்களுக்காக வந்து சில சேவைகளை சில கொடுப்பனவுகளை சில சமூர்த்தி திட்டங்களை அஸ்வஸ்ம கொடுப்பனவுகளை அப்படியான இதுகளை கொடுக்குற டைம்ல அந்த அவங்களும் வந்து அதாவது பண வசதிகள் இல்லாதவங்க பொருளாதாரத்துல வந்து வீழ்ச்சி மண்டலத்துல காணப்படுறவங்க வந்து அவங்க பொருட்கள் சேவைகள் அவங்களோட நாளாந்த செயற்பாடுகளுக்காக அந்த பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்யறதுக்கு நாளான செயற்பாடுகளை வந்து நிறைவு செய்து கொள்றதுக்காகவும் வந்து அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு இந்த வருமான பங்கீட்டு சரியான முறையில நியாயமான முறையில வந்து மேற்கொள்வதற்கு தான் சந்தை பொருளாதாரத்துக்கு அரசாங்கம் தலையிட போகுது. விளைஞ்ச சொல்றப்ப சந்தை பொருளாதாரத்தின் அரசின் தலையில் என்ன நியாயமான வள ஒதுக்கீட்டு மேற்கொள்றதுக்காக பொது பொருட்கள் சேவைகளை வழங்குறதுக்கு வெளிவாரி விளைவுகளை குறைக்கிறதுக்கு போட்டி சந்தைக்கு எதிரான தனி உரிமையை நீக்கிறதுக்கு நியாயமான வருமான பங்கீட்டை மேற்கொள்றது. சரியா? இது கிளியரா விளங்கினா? ஆம் சார். ரைட். அடுத்ததாக நாங்க வாரம் சந்தை பொருளாதாரத்தின் அனுகூலம் அதே மாதிரி சந்தை பொருளாதாரத்தின் பிரதிகூலம். சந்தை பொருளாதாரத்தின் அனுகூலம் சந்தை பொருளாதாரத்தின் பிரதிகூலம். இப்ப சந்தை பொருளாதாரத்துக்கு வந்து அனுகூலங்கள் காணப்பட்டதும் சந்தை பொருளாதாரத்துல பிரதிகூலங்களும் காணப்படுது. என்ன சொல்றது? அப்ப அனுகூலங்கள் என்னன்னு சொன்னா சந்தை பொருளாதாரத்தின் அனுகூலங்கள் என்னன்னு சொன்னா வள பங்கீட்டுல செயற்திறன் காணப்படுறது. வள ஒதுக்கீட்டுல அல்லது பங்கீட்டுல ரெண்டுமே ஒரே கருத்தை தான் குறித்து நிக்க போகுது. செயற்திறன் காணப்படுறது. செயற்திறன் அப்படின்னு சொன்னா என்ன? செயற்திறன் அப்படின்னு சொன்னா என்ன? குறைஞ்ச உள்ளீட்டுல என்ன செய்யறது? அதிகமான வெளியீட்டை பெற்றுக்கொள்றது. இதான் நாங்க செயற்திறன் அப்படின்னு சொல்லுவோம். விளங்கினா? செயல்திறன். அப்ப செயல்திறன் வினைத்திறன் எல்லாமே ஒரே கருத்தை தான் குறித்து நிக்க போகுது.
அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த செயல்திறன் அப்படின்னு சொன்னா சரியான முறையில வந்து என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா அந்த பொருட்கள்ல எந்த பொருட்கள் அதிகமான லாபத்தை தருமோ அந்த பொருளை உற்பத்தி செய்வான், செலவை குறைச்சிக்க பார்ப்பான். அப்ப குறைஞ்ச செலவுல இருந்து என்ன செய்யணும், அதிகமான வெளியீட்டுகளை வந்து பெற்றுக்கொள்ள இயலும். வள ஒதுக்கீட்டுன்னு செயற்திறன் காணப்படும். இது வந்து ஒரு சந்தை பொருளாதாரத்தின அனுகூலத்தில் இருக்கிற ஒரு அனுகூலம். இரண்டாவது என்னன்னு சொன்னா நெகிழ்ச்சித்தன்மையானது மிகவும் உயர்வான மட்டத்திலே இருக்கும். நெகிழ்ச்சித்தன்மை எப்படி இருக்குன்னு சொன்னால் மிகவும் உயர்வான மட்டத்திலே இருக்கும். அப்ப நெகிழ்ச்சித்தன்மை அப்படின்னு சொன்னா என்னன்னா ஒரு உற்பத்தியில இருந்து இன்னொரு உற்பத்திக்கு டக்குன்னு மாறுற வீதம். அப்ப தன்மை வந்து உயர்வான மட்டத்துல. இப்ப உதாரணமா ஒரு உற்பத்தியை செஞ்சு கொண்டிருக்கிறான், அந்த உற்பத்தியில வந்து லாபம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா எந்த உற்பத்தியில அதிகமான லாபத்தை பெற்றுக்கொள்ளலுமோ அந்த உற்பத்திக்கு டக்குன்னு மாறுவானா இல்லையா? ஓ இல்லையா? அளவு ஒதுக்கீட்டு செய்வானா இல்லையா? அப்படி தனியா செய்வான். இப்ப நீங்க இருக்கீங்க, ஒரு உற்பத்தியை மேற்கொள்ள போறீங்க. இப்ப உற்பத்தி ஒன்றை மேற்கொள்ற டைம்ல உங்களுக்கு லாபமே கிடைக்க மாட்டேங்குது. லாபம்னு சொன்னா கொஞ்சம் லாபம் தான் கிடைக்குது. அப்ப நீங்க யோசிக்கிறீங்க, இந்த உற்பத்தியை செய்யாம நாங்க ஒரு போனை உற்பத்தி செய்வோமே, போனை உற்பத்தி செஞ்சா அதுல இருந்து இப்ப லாபம் நிறைய எதிர்பார்க்க இயலும் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா லாபம் தராத உற்பத்தியை நீங்க மேற்கொள்வீங்களா? இல்ல. 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 இல்ல, லாபம் அதிகமாயிருக்கு. அப்ப அதுல வந்து நல்ல விளைவிக்கணும். இதான் நாங்க நெகிழ்ச்சித்தன்மை நீங்க உயர்வான மட்டத்துல இருக்கிற அப்படின்னு சொல்றது. டக்குன்னு அந்த உற்பத்தியின் வளங்களை வேற உற்பத்தியாக பயன்படுத்துறதுக்காக நாங்க மாறையிலும் சரியா? ரைட். மூன்றாவது தீர்மானம் மேற்கொள்ற செயற்பாடு பன்முகப்படுத்துகிறது. தீர்மானம் மேற்கொள்ற செயற்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னால் தீர்மானம் மேற்கொள்கின்ற செயற்பாடு பன்முகப்பட்டிருக்கும். பன்முகப்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்குமே உதாரணமா அந்த நிறுவனத்துல காணப்படுகின்ற அந்த தலைவர் மட்டும்தான், அந்த உரிமையாளர் மட்டும்தான் அந்த தீர்மானங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னு இல்லை. விளங்கினா அதுல வந்து முகாமையாளர் இருக்கிறாங்க, வேற ஊழியர்களோட செயற்பாடு கேட்பாங்க. ஏன்னா அது அவங்களோட இஷ்டம், அது கட்டுப்பாடு ஒன்று இல்லை. அப்ப நல்ல நினைக்கிறேன் தீர்மானம் மேற்கொள்ற செயற்பாடு பன்முகப்படுத்தப்பட்டுகிறது. அடுத்த விடயம் என்னன்னா நுகர்வோண்ட இறைமை காணப்படும். நுகர்வோண்ட இறைமை காணப்படும். அப்ப நுகர்வோண்ட இறைமை அப்படின்னு சொன்னாங்க அந்த நுகர்வோன் வந்து தெரிவு செய்யறதுக்கான உரிமை, பொருட்கள் சேவைகளை வந்து தெரிவு செய்யறதுக்கான உரிமை, இந்த உரிமை வந்து அவனுக்கு வந்து பூரணமாக ஏற்கும். சரியா? இது வந்து ஒரு நன்மை, சந்தை பொருளாதாரத்தில் இருக்கிற ஒரு அனுகூலம். அதே மாதிரி அடுத்த விடயம் தான் என்ன, தரமான பொருட்கள உற்பத்தியில புதிய புதிய பொருட்கள உற்பத்தியும் இடம்பெறும். இப்ப தரமான பொருட்கள உற்பத்தியும் இடம்பெறும், அதே மாதிரி புதிய பொருட்கள உற்பத்தியும் வந்து இடம்பெறும். இப்படி ரெண்டு விடயங்கள். இது என்ன சொன்னா தரமான பொருட்களை கொடுக்குற டைம்ல தான் அதிகமான நுகர்வோன் வருவான். அதிகமான நுகர்வோன் வந்தா தான் என்ன செய்யலும், அதிகமான லாபத்தை பெற்றுக்கொள்ளும். அதிகமான லாபம் பெற்றுக்கொண்டா தான் எங்களுக்கு என்ன செய்யலும், தனியார் நலன் வந்து அதிகமாய் விளைஞ்சு அவங்களுக்கு சொல்றது. அப்ப தரமான பொருட்கள் உற்பத்தி. அப்ப நுகர்வோன் எதிர்பார்க்கிறான் இந்த மாதிரி பொருட்களை வந்து விருப்பம் இல்லை, புதிய பொருட்கள் வந்து அவன் எதிர்பார்க்கிறான், அல்லது தனியார்ட அந்த முயற்சியின் அடிப்படையில முயற்சியாளர் அடிப்படையில வந்து அவன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா புதிய வகையான பொருட்களை வந்து உற்பத்தி செஞ்சு அந்த பொருட்களை வந்து நுகர்வோன் விரும்பக்கூடிய வகையில வந்து அதை உற்பத்தி செஞ்சு நுகர்வோனுக்கு கையளிக்கிறது அதிகமான லாபத்தை பெற்றுக்கொள்ள இயலும் அப்படின்றதுக்காக என்ன செய்வான்னு சொன்னா இந்த புதிய பொருட்கள் உற்பத்தியும் இடம்பெறும். அதே மாதிரி தரமான பொருட்கள் உற்பத்தியும் இடம்பெறும். இதுவும் வந்து என்னடா சந்தை பொருளாதாரத்தில் இருக்கிற அனுகூலத்தில் இருக்கிற ஒரு அனுகூலம். அதே மாதிரி அடுத்த விடயம் தான் செலவை இழிவுபடுத்தும் அப்படின்னு சொன்னா என்ன, செலவை குறைக்கிறது. செலவை இழிவுபடுத்தும் தொழில்நுட்பங்களை வந்து என்ன செய்யறதுன்னு சொன்னால் ஊக்குவிக்கிறது. செலவை இழிவுபடுத்துற தொழில்நுட்பத்தை வந்து ஊக்குவிக்கிறது. இதுவும் வந்து இந்த சந்தை பொருளாதாரத்துல அனுகூலத்தில் இருக்கிற ஒரு அனுகூலம். அதே மாதிரி இந்த சந்தை பொருளாதாரத்துல அனுகூலங்கள் காணப்பட்ட மாதிரியே பிரதிகூலங்களும் காணப்படுது. அனுகூலங்கள் காணப்பட்ட மாதிரியே பிரதிகூலங்களும் காணப்படுது. அப்ப பிரதிகூலங்கள் என்னன்னு சொன்னால் வள ஒதுக்கீட்டுல வினைத்திறனின்மை. வள ஒதுக்கீட்டுல வினைத்திறனின்மை. அப்ப வினைத்திறனின்மைன்னு சொன்னா இப்ப அவன் வந்து சுயமாக அவன் இஷ்டத்தின் அடிப்படையில விளைஞ்ச சொல்றது அந்த வளங்களை வந்து ஒதுக்கீடு செய்யற டைம்ல அது வந்து என்ன செய்யும், வினைத்திறன் ஒரு கட்டுப்பாடு ஒன்றில தானே அவன் இஷ்டத்துக்கு என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா அப்ப சரியான முறையில வளங்களை ஒதுக்கீடு செய்யாது வினைத்திறனின்மை காணப்படும். இது சந்தை பொருளாதாரத்துல காணப்பட்ட ஒரு பிரதிகூலம்.
அதே மாதிரி வருமான பங்கீட்டுல நியாயத்துவம் இல்லை. அப்ப வருமான பங்கீட்டுல நியாயத்துவம் இல்லை அப்படின்னு சொன்னா அதிகமாக காசு வச்சிருக்கிறவங்களுக்கு தான் பொருட்கள் கொடுக்கப்படும். காசு இல்லாதவங்க ஏழை மக்களுக்கு வந்து சாமான் கொடுக்க மாட்டாங்க. விளைஞ்ச சொல்றது இதுதான் வருமான பங்கீட்டுல நியாயத்துவமின்மை அப்படின்னு சொல்றது. வருமான பங்கீட்டுல சிம்பிளா அதிகமா காசு வச்சிருக்கிறவங்களுக்கு தான் சாமான் போகுது. அதன் லாப நோக்கம் நாட்ட காசிக்கோ யாருக்கு காரணி வருமானம் அதிகமா கிடைக்கப்பெறுதோ அவங்களுக்கு தான் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த பொருட்கள் சேவைகளை வழங்குவாங்க. காசு இல்லாம எனக்கு இப்ப இந்த சாமான் தேவை, எனக்கு அவசரமா தேவைப்படுது, எனக்கு கட்டாய தேவையாகிக்குது, இந்த சாமான் எனக்கு சும்மா தாண்டு கேட்ட தருவானா? கிடைக்குமா? இல்ல. விலங்கி நான் உங்களுக்கு சொல்றது. அப்ப என்ன கேஸ் அப்படின்னு சொன்னால் இந்த வருமான பங்கீட்டுல நியாயத்துவம் யாருக்கிட்ட காசு இல்லையோ அவங்களுக்கு வந்து சாமான் கிடைக்கிறாங்க. சரியா? இது வந்து சந்தை பொருளாதாரத்துல இருக்கிற ஒரு பிரதிகூலம். அதே மாதிரி பேரின பொருளாதாரத்துல உறுதி இல்ல. உறுதியான ஒரு நிலைப்பாடு நீக்காது. டக்குன்னு அதிகரிக்கும், டக்குன்னு குறையும். விளைஞ்ச சொல்றது. அப்ப பேரின பொருளாதாரத்துல உறுதி இல்லை. பேரின பொருளாதாரத்துல உறுதி இல்லை. அதே மாதிரி சந்தை பொருளாதாரத்துல பிரதிகூலத்தில் மற்றும் ஒரு பிரதிகூலம் தான் என்ன சொன்னால் சந்தை பற்றிய தகவல்கள் வந்து போதாமை இருக்கிறது. சந்தை பற்றிய தகவல்கள் வந்து போதாம காணப்படுறது. சரியா? அரைகுறையா தெரிஞ்சுட்டு அந்த உற்பத்தியில ஈடுபடுறது. சரியா? அதே மாதிரி சமூகத்துக்கு தீங்கான பொருட்கள் வந்து உற்பத்தி செய்யப்படல. அப்ப சமூகத்துக்கு தீங்கான பொருட்கள் வந்து உற்பத்தி செய்யப்படல அப்படின்னு சொன்னால் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படல அப்படின்னு சொன்னால் சமூகத்துக்கு வந்து தீங்கு விளைவிக்கிற இல்லைங்கன்னா நோய்களை வந்து ஏற்படுத்துற அந்த உற்பத்திகளை செய்யறது என்னன்னு சொன்னா அவன் லாப நோக்கத்தின் அடிப்படையில தானே. அப்ப லாப நோக்கத்தின் அடிப்படையில வந்து அவன் எந்த பொருள் அதிகமான லாபம் பெற்று தரமோ அந்த பொருளை வந்து தரம் இல்லாம உற்பத்தி செஞ்சிடும். அப்ப சமூகத்திற்கு தீங்கான பொருட்கள் இப்ப உதாரணமா என்னது ஒரு போதைப் பொருளை வந்து உற்பத்தி செஞ்சுப்பான். அப்ப இப்படி சமூகத்துக்கு தீங்கான பொருட்கள் உற்பத்தியும் வந்து இடம்பெறும். ஏன்னா அவன் லாபத்தை அதிகமாக பெற்றுக்கொள்றது. சரியா? இதுவும் வந்து பொருளாதாரத்துல காணப்பட்ட பிரதிகூலம். அப்ப அனுகூலங்கள் மாதிரி பிரதிகூலங்கள் காண்பது இது ரெண்டையும் என்ன செய்யணும் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இரண்டும் கிளியரா? ஆம் சார். ரைட். சரியா? அப்ப சந்தை பொருளாதாரம் வந்து இதோட முடியுது. அடுத்ததாக நாங்க கட்டளை பொருளாதாரம் பார்க்க வேண்டியது. சரியா? அப்ப நீங்க போயிட்டு பொழுதுக்கு கொஞ்சம் உங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க, நாங்க கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். திருப்பி சின்ன இடைவெளிக்கு போறோம்.